வெல்கம் டு ஏஎம் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஏஎம் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீன் குழம்பு மசாலா எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இது மீன் குழம்புக்கு மட்டும் இல்ல, புளி குழம்பு, வெந்தய குழம்பு, முட்டை குழம்பு, ஸோ இதுக்கெல்லாம் போட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நம்ம இதை எப்படி செய்யறது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 பெருங்காயம். இந்த மெஷருக்கு 2 பெருங்காயம் சேர்த்திருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்துற வேண்டாம், பெருங்காய கட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 எண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகை போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரியணும். கடுகு நல்லா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பொரியுது. அதுக்கப்புறம் இதோடைய வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சே வருங்க. இப்போ வெந்தயத்தை சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இதோடைய பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம பொரிய விட்டுறலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரா ஆனா போதும். இதுக்கு மேல வறுக்கக்கூடாது, கரிஞ்சிடக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பெருங்காயம் பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஜார்ல போட்டு நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம சுவையான மீன் குழம்பு மற்றும் புளிக்குழம்பு மசாலா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே வியூவர்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.